அறிவுச் சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவுச் சுரங்கம். சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே, திறமைகள் வெடித்தட தீமைகள் வீழ்ந்திட அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி வர்த்தக சேவையில் வலம் வரும் மணி மகுடம். தெவிட்டா தேன் சுரங்கம், அறிவு சுரங்கம். நேர்களே, களுத்துறை கம்பஹா மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே நடத்தப்பட்ட அறிவுச் சுரங்கம் பொது அறிவு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வுகளின் 3வது தொகுப்பு நிகழ்ச்சியினை தருகின்றோம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகிறார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அகமது எம் நசீர். விகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் சார்பிலே உங்கள் முன் சில வார்த்தைகளை முன்வைப்பதற்காக விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர் ஜனாப் முகமது இஸ்திகார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் முன் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களுடைய அன்பான கரகோஷங்களுக்கு மத்தியில். விகாஸ் கேம்பஸ் இலங்கையில் ஆரம்பித்து 14 வருட காலமாக உயர்கல்வித்துறையில் உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் எதிர்நோக்கின்ற மிகப்பெரிய சிக்கல்கள் தான் ஏழவலின் பின்னர் தங்களுடைய கனவை நனவாக்குவது. அது மிகவும் சிரமமாக அமைகின்றது. காரணம், எங்களுக்கு கிடைக்கின்ற அனுமதிகள், யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கின்ற அனுமதிகள் பெரும்பாலும் ஒரு லிமிட்டட். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் காரணங்களுக்காக அரசாங்கத்தில் கிடைக்கின்ற அனைத்து அனுமதிகளுமே லிமிட்டடாக இருக்கின்றது. இச்சந்தர்ப்பத்தில் விகாஸ் கேம்பஸ் நாங்கள் சோசியல் கோஆபரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள், சமூக பங்களிப்பு நிறுவனமாக இருந்திருக்கும் விகாஸ் கேம்பஸ் இக்கனவுகளை நனவாக்க விரும்பும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான துறைகளை தேர்ந்தெடுத்து ஒரு டிகிரியினை பூர்த்தி செய்யும் வகையில் தற்போது விகாஸ் கேம்பஸ் ஃபவுண்டேஷன் பாடநெறி முதல் மாஸ்டர்ஸ் பாடநெறி அனைத்தையும் இலங்கையிலே பூர்த்தி செய்வதற்குரிய வாய்ப்பை வழங்குகின்றது. 14 வருட கால அனுபவமிக்க விகாஸ் கேம்பஸ் நான் இங்கு கூறிக்கொண்டு விரும்புகின்றேன். கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு ஃபேமஸ் சஞ்சிகையான LMD நிறுவனம் என்ற நிறுவனத்தால் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்தார்கள். இலங்கையில் இருக்கும் அனைத்து பிரைவேட் செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு இடையில் ஒரு ரேங்கிங் ஒன்றை கொடுப்பதற்காக ஒரு ரிசர்ச் ஒன்றை செய்தார்கள். அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் விகாஸ் நிறுவனம் உண்மையிலே 4வது இடத்தை பெற்றது. இலங்கையில் விகாஸ் கேம்பஸ் நிறுவனம் உண்மையிலே 4வது இடத்தை பெற்றது. ஆனால் அந்த ரிசர்ச்சின் படி உண்மையிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் முதல் 3 நிறுவனமுமே செமி கவர்மெண்ட் நிறுவனமாக இருந்தது. ஆகவே பிரைவேட் கேம்பஸில் முதலாவது ரேங்கை பெற்ற ஒரு பெருமைக்குரிய நிறுவனமான விகாஸ் கேம்பஸ் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்துடன் இணைந்து மற்றும் AJ கன்சியூமர் அவர்களுடன் இணைந்து இந்த அறிவுச் சுரங்கத்தை நடத்தி கொண்டு வருகின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி புரிகின்ற இரிஷாட் அவர்களும் அவர்களது டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன். தேங்க்யூ. விகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் சார்பிலே அந்த கருத்துக்களை வழங்கிய விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர் ஜனாப் முகமது இஸ்திகார் அவர்களுக்கு எமது வரவார்ந்த நன்றிகள். ஜீலான் மத்திய கல்லூரியின் உம்முல் மலிஹா கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவுச் சுரங்கம் சிறப்பு இறுதிப் போட்டி நிகழ்ச்சிகளிலே அடுத்து மாணவர்களுடைய நிகழ்ச்சி. ஜீலான் மத்திய கல்லூரியின் 1ஆம் வகுப்பு B பிரிவு மாணவர்கள் வழங்குகின்ற குழு நடனம் இப்பொழுது அரங்கிலே உங்களை மகிழ்விப்பதற்காக 1ஆம் தரம் B பிரிவு மாணவர்களின் குழு நடனத்தை இப்பொழுது அரங்கத்திலே நீங்கள் கண்டு களிக்கும் சந்தர்ப்பம். You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko, toko. You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko, toko. How many times lady love had given me missed calls? What to tell you, lazy left no battery at all. Idhar udhar heart bouncing like a ping pong ball, 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 ball.
Drink, 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 drink. Hello, honey bunny. Feeling something, something. Hello, honey bunny. You're my pumpkin, pumpkin. Hello, honey bunny, honey bunny. Toko, toko. ஜீலான் மத்திய கல்லூரியின் தரம் 1 பி பிரிவு மாணவர்களுக்கு நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்திலே அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அட்டுலுகம பண்டாரகம அல் கசாலி மகாவித்தியாலயத்தின் அதிபர் அவர்களையும் மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். 35 பாடசாலைகளிலே மிகவும் கடினமான போட்டிகளுக்கு மத்தியிலே 3ஆம் இடத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அட்டுலுகம பண்டாரகம அல் கசாலி மகாவித்தியாலயத்தின் அதிபர் அவர்களையும் வெற்றியை ஈட்டி தந்த அந்த மாணவர் அணியையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்விலே கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினருமான வாழ்வோரை வாழ்த்துவோம் என்று இராஜாங்க அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டின் வாழுகின்ற பலரை வாழ்த்திய அல்ஹாஜ் HM அஸ்வர் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் எஸ் தில்லைநாதன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு AJ கன்சியூமர் நிறுவனத்தின் சார்பிலே முகாமைத்துவ பங்காளர் அல்ஹாஜ் பஷீர் அகமது அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு அனுசரணையாளராக இருக்கின்ற பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர் ஜனாப் முகமது இஸ்திகார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு மேல்மாகாண கல்வி திணைக்களத்தின் தமிழ் மொழி பாடசாலைகளின் இணைப்பாளரும் களுத்துறை கல்வி வலயத்தின் உயர்கல்வி வலயத்தினுடைய பணிப்பாளர் ஜனாப் ABM அலவி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்துடன் கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் இலியாஸ் பிரதி அதிபர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஜீலான் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் இலியாஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் அல்ஹாஜ் ஹாஷிம் உமர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்துடன் பிகாஸ் கேம்பஸ் சந்தைப்படுத்தல் அதிகாரி HM ஃபைசல் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். புள்ளிப்பதிவாளராக கடமையாற்றிய பிரபல ஊடகவியலாளர் MF ரிபாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அட்டுலுகம பண்டாரகம அல் கசாலி மகாவித்தியாலயத்தின் மாணவர்களையும் அதிபரையும் அன்போடு மேடையின் மத்திய பகுதிக்கு அழைக்கின்றோம். அழைக்கப்பட்ட எமது அன்புக்குரிய கௌரவ பிரதம அதிதிகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியிலே 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார்கள். அறிவு சுரங்கத்தை தேடி திரிந்த இந்த மாணவர்கள் மேல் மாகாணத்திலே 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அறிவு சுரங்கத்தில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு 1ஆம் 2ஆம் இடங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த இந்த மாணவர்களும் ஏனைய மாணவர்கள் சேர்ந்து பலமாக கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. AJ கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர் பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் அனுசரணையோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக சேவையிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் 1:05 முதல் 12:45 செய்திகளை தொடர்ந்து ஆரம்பமாகின்ற இந்த நிகழ்ச்சி அரை மணி நேரம். நாம் அன்போடு ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளர்களில் ஒருவராக இருக்கின்ற இந்த போட்டி நிகழ்ச்சிகளில் நடுவராக இருந்த தர்ஷினி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பதக்கங்களை வழங்குவதற்காக இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் உலக அறிவிப்பாளர் அன்புக்குரிய BH அப்துல் ஹமீத் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் கல்லூரியின் அதிபர் ARM ஜிப்ரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். குவெஸ்ட் மாஸ்டர் இந்த போட்டியினுடைய அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 36 பாடசாலைகள் 36ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட பாடசாலையும் இருக்கலாம். உங்களுடைய பலமான கரகோஷங்கள் அவர்களை பாராட்டி இந்த நிகழ்வுகளை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கின்றது. இலங்கை வானொலி வர்த்தக சேவையில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இடம்பெறுகின்ற அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற இவர்களுடைய மேல் மாகாணத்தின் இறுதி போட்டி நிகழ்ச்சி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ரண 2 விருது இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. அட்டுலுகம பண்டாரகம அல் கசாலி மகாவித்தியாலயத்தின் அதிபர் அவர்களுக்கு நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகின்றது. பாடசாலைக்கு அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி 3ஆம் இடத்தை
ரன் 2 விருதினை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாடசாலையோடு அதிபர் அவர்களுக்கும் நினைவு பரிசு ஒன்றும் வழங்கி வைக்கப்படுகின்றது. அத்தோடு பாடசாலைக்கு பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தினர்கள் அதேபோல் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தின் அனுசரணையோடு 15,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசும் இந்த சந்தர்ப்பத்திலே கல்லூரி அதிபர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் முன் வழங்கி வைக்கப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் களுத்துறை, கம்பஹா, கொழும்பு மாவட்டங்களில் இறுதியாக கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களுக்கு இடையிலே இடம்பெற்ற பலமான உயர் வகுப்பு கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களின் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவு சுரங்கத்தை நடாத்தி அடுத்து அறிவு சுரங்கம் மேல் மாகாணத்திலிருந்து வடமேல் மாகாணம் குர்நாகல் மாவட்டத்தை நோக்கி செல்லவிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பரிசுகளையும் சான்று பத்திரங்களையும் கௌரவங்களையும் விருதுகளையும் வழங்கிய எமது அன்புக்குரிய கௌரவ பிரதம விசேட அதிதிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அல் ஜீலான் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேல் மாகாணத்தின் தமிழ் மொழி மூலமான உயர்தர வகுப்பு பாடசாலைகளின் இறுதிப் போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி பரிசுகளை வென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அபிநய பாடல் 2ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்கள் ஜீலான் மத்திய கல்லூரியின் மாணவர்கள் வழங்குகின்ற அபிநய பாடலை வழங்குவதற்காக இப்பொழுது தரம் 2 ஏ பிரிவின் மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அபிநய பாடலை வழங்கி தேசாபிமானத்தை உருவாக்கி சென்ற 2ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து களுத்துறை மாவட்டத்தில் மேல் மாகாணத்தில் இன்று அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட களுத்துறை முஸ்லிம் பாலிகா மகாவித்தியாலயத்தின் மாணவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர் மற்றும் பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தினர்கள் கொடையாக வழங்கிய குடைகளை அவர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக ஜீலான் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் உனைஸ் அவர்களையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையிலே நீண்ட காலமாக நமது வளங்கள் நிகழ்ச்சியினை ஒலிபரப்பாக்கி வந்த அந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட மொயின் சமீம் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாணவர்களை விரைவாக அழைக்கின்றோம். களுத்துறை முஸ்லிம் பாலிகா மகாவித்தியாலயத்தின் மாணவர்கள் இவர்களுக்கு அந்த குடைகளை வழங்குவதற்காக ஜீலான் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் உனைஸ் அவர்களோடு நமது வளங்கள் நிகழ்ச்சி புகழ் மொயின் சமீம் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்குரிய குடைகள் கொடையாக இப்பொழுது வழங்கப்படுகின்றது. உங்களுடைய கரகோஷ கொடைகளையும் அவர்களுக்கு அள்ளி வழங்குங்கள். கல்லூரியின் அதிபர் அல்ஹாஜி ஆரம் ஜிப்ரி அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பல்வேறு அனுசரணையாளர்கள் மூலமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு பெறுமதியான நிதியினை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வளம். தேசாபிமானி, தேசவானிய, மனித நேயன், பிரபல ஜனரஞ்சக செய்தி அறிவிப்பாளர் இர்ஷாத் ஏ காதர் அவர்கள் ஒரு கொடையினை கொடையாக வழங்குவதுடன் இப்பொழுது பாடசாலைக்கு ஒரு மணிக்கூட்டினையும் வழங்கி வைக்கின்றார்.
கொடையாய் கொடுத்த குடையை பிடிப்பதில் எத்தனை பெருமை. உங்களுடைய கரகோஷம் பாராட்டுக்கள். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்வதற்கு முன்னர் குவஸ் மாஸ்டர் அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி நடாத்தினர் குவஸ் மாஸ்டர் அல்ஹாஜ் ARM ஜிப்ரி ஜீலான் மத்திய கல்லூரியின் அதிபர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியிலே சிரேஷ்ட அறிவிப்பாளர் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் அறிவிப்பாளராக இருந்த காலத்தில் அவர்கள் ஞாபகமூட்டியபடி கல்முனை ஜாகிரா கல்லூரியிலே உயர்தரம் கற்றிருந்த போது உயர்தர வகுப்பு மாணவ மன்ற தலைவனாகவும் மற்றும் பல ஜாகிரா இதழின் பதிப்பாசிரியராகவும் கலை இலக்கிய மன்றத்தின் செயலாளராகவும் நான் மாணவ பராயத்தில் இருந்தபோது BH அப்துல் ஹமீத் அவர்களை அழைத்து ஒரு நிகழ்வை நாடக இரவு என்ற ஒரு கலை நிகழ்ச்சியை பாவலர் பசில் காரியப்பர் அவர்களின் கவிதை தொகுதி நிதி சேகரிப்புக்காக அழைத்திருந்தோம். அன்பானவர்களே, அன்று மட்டுமல்ல இன்றும் கூட உலக அறிவிப்பாளர் அவர்களுக்கு உலக நாடுகள் பலவற்றில் லட்சக்கணக்கிலே பணத்தை கொட்டி அழைத்து நிகழ்ச்சிகளை வழங்கும் ஒரு அறிவிப்பாளர். அன்று இரவு கல்முனைக்கு எங்கள் மாணவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் கடைசியாக நாங்கள் ஒரு பாரிய என்பலப்பை கொடுத்தோம். அன்புக்கு விலை பேசாதீர்கள் என்று அதனை திருப்பி தந்த எனது அன்பு அறிவிப்பாளர், இந்த அறிவிப்பு துறைக்கு வழிகாட்டியவர், என்னை புடம் போட்டு எடுத்தவர். வானொலி நிலையத்துக்கு வந்து நான் சில அறிவிப்பாளருடைய குரலில் பேசிய போது, இல்லை உங்களுக்கென்று ஒரு தனிப்பாணி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கியவர் எனது அன்புக்குரிய அறிவிப்புத்துறை ஆசான் BH அப்துல் ஹமீத் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தில் கலையகத்துக்குள்ளே வானொலி கலையகத்துக்குள்ளே அறிவிப்புக்காக சென்றிருக்கும் போது BH அப்துல் ஹமீத் அவர்கள் மறுபுறத்தில் இருந்தால் கையும் ஓடுவதில்லை, காலும் ஓடுவதில்லை. அந்த அளவுக்கு மரியாதையை மதிப்பு வைத்திருக்கின்ற ஒருவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரன் இர்ஷாத்தை காதர் அவர்கள் அந்த அழைப்பை கொடுத்திருந்தார்கள், வந்திருந்தார்கள். 1998ஆம் ஆண்டில் ஜீலானுடைய கலை விழாவிலும் பாணந்துறை நகர மண்டபத்துக்கு வந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்காக நாங்கள் இந்த உலக அறிவிப்பாளர்கள் ஏனையோரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாது மிகவும் பல நாடுகளுக்கும் செல்கின்ற ஒருவர் என்ற ரீதியிலே அவரை நான் மீட்டுக் கொள்கின்றேன். சரி, இப்படியான நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு அன்று கல்முனை ஜாகிராவில் மட்டுமல்ல, ஃபாத்திமா கல்லூரி அரங்கில், இது போன்ற பல அரங்குகளில் BH அப்துல் ஹமீத் அவருடைய அறிவிப்பு தான் எங்கள் மனதிலே இந்த அறிவிப்பு துறைக்கு வருவதற்கும் இவ்வாறு நாங்கள் அறிவிப்பில் ஈடுபடுவதற்கும் உந்து சக்தியாக. அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் புரோகிராம் ஆர்கனைசர் அண்ட் கோஆர்டினேட்டர் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்துவது மாத்திரமல்லாமல் இறுதி போட்டி நிகழ்ச்சிக்கு ஜனாதிபதி அவர்களை அழைப்பேன் என்றும் ஒரு இலக்கு வைத்திருக்கின்றார் இர்ஷாத்தை காதர் அவர்கள். ஒவ்வொரு மாகாணத்திலும் நடத்தி வருகின்ற இவர் மிகவும் பிரபல்யமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சியை இவ்வளவு மக்கள் மயப்படுத்தி ஜனரஞ்சகப்படுத்தி பிரபலியப்படுத்தி வருவதிலே ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒருவராக இருக்கின்றார். அறிவு சுரங்கம் நிகழ்ச்சியின் இணைப்பாளரும் அதேபோல் அமைப்பாளராகவும் இருக்கின்ற இர்ஷாத்தை காதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி பகர்வதற்காக. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வர்த்தக சேவையினால் நடாத்தப்படுகின்ற இந்த அறிவுச் சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி இலங்கை வாழ் மக்கள் மத்தியில் கல்வி அறிவினை வழங்குகின்ற ஒரு அறிவு போட்டியாக இடம்பெறுகின்றது. அதற்கு ஒரு சான்றாக அண்மையிலே இடம்பெற்ற பிரதிபா சிறந்த அதிபர்களுக்கான விருது வழங்கும் விழாவிலே இந்த அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியை நடத்துகின்ற காரணத்தினாலும் கூட கல்விசார் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் அல்ஹாஜ் ARM ஜிப்ரி சார் அவர்களுக்கு புள்ளிகள், இதற்கும் புள்ளிகள் போடப்பட்டு சிறந்த அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆசிரியர் பரீட்சை வழிகாட்டிகள், ஏனைய பரீட்சை வழிகாட்டிகள், அதற்கு தயார்படுத்துபவர்கள் கூட இந்த அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியினை கேட்டு வருகிறார்கள் என்பது எமக்கு வருகின்ற அழைப்பில் இருந்து தெரிய வருகிறது. இந்த களுத்துறை கம்பஹா மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. மாவட்டம் தோறும் எமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எமது அடுத்த பயணம் குருநாகல் மாவட்டம்
குருநாகல் புத்தளம் இணைந்த வடமேல் மாகாணம், அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டம் இவ்வாறு செல்கின்றது. இந்த இறுதிப் போட்டி நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு கௌரவ அமைச்சர் பந்துல குணவர்த்தன சார் அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, கௌரவ அதிதிகளாக பொதுநலவை மாநாட்டு வேலை பழு காரணமாக இருந்தாலும் கூட ஹம்மான் தோட்டையில் இருந்து நான் கட்டாயம் வருவேன் என்று இருவோடு இருவாயினோடு பேசி நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற பேரவை உறுப்பினரும் ஊடக கண்காணிப்பு அமைச்சின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னே நாள் ராஜாங்க அமைச்சரும் வாழ்வுரை வாழ்த்திய உத்தமருமான அல்ஹாஜ் AHM சார் அவர்களுக்கும், கம்பஹா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகருமான எமக்கு அடிக்கடி ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் MMA கவர் சார் அவர்களுக்கும், விசேட அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற கல்வி அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகள் பிரிவின் கல்வி பணிப்பாளர் ஜனாப் Z தாஜுதீன் சார் அவர்களுக்கும், கல்வி அமைச்சின் தமிழ் மொழி பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி G சடகோபன் அவர்களுக்கும், மேல் மாகாண கல்வி திணைக்கள தமிழ் மொழி பாடசாலைகளின் இணைப்பாளரும் களுத்துறை கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளருமான ஜனாப் ABM அலவி சார் அவர்களுக்கும், ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளர் ஜனாப் ஃபர்சான் மன்சூர் அவர்களுக்கும், தமிழ் ஊடகங்கள் மற்றும் தமிழ் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் இணைப்பாளர் திருவாளர் R சிவராஜா அவர்களுக்கும், மிகவும் விசேட அதிதிகளாக சிரேஷ்ட ஒலிபரப்பாளரும் உலக அறிவிப்பாளருமான என் அன்புக்குரிய அல்ஹாஜ் BH அப்துல் ஹமீத் சார் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பின் பணிப்பாளர் சபை உறுப்பினரும் புரவலர் புத்தக பூங்காவின் நிறுவனரும் நூல் வெளியீடுகளில் முதன்மை பிரதி வருகின்ற விற்பனமான அல்ஹாஜ் ஹாசிம் உமர் அவர்களுக்கும், சிறப்பதிகளாக திறந்து சிறப்பித்த பாணந்துறை வடக்கு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி திருவாளர் திசகுமார் அவர்களுக்கும், நவமணி பத்திரிகையின் உதவி ஆசிரியர் கலைவாதி கலீல் மற்றும் மொயின் சமீன் சார் மற்றும் பாணந்துறை அல் பஹரியா வித்யாலய அதிபரும் எமது ஒலிபரப்பு கூட்டுத்தாபன குடும்பத்தை சேர்ந்த அறிவிப்பாளர் S உதயகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற பேராதனை பல்கலைக்கழக மொழித்துறை முன்னை நாள் மொழித்துறை தலைவர் தகமைசார் பேராசிரியர் திருவாளர் S திலைநாசர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு வானொலி ஒலிபரப்பதற்கு அனுசரணையாளர்கள் இல்லை என்றால் நிகழ்ச்சிகளிலே அந்த விதத்தில் அனுசரணை வழங்குகின்ற பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் தலைவர் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், சந்தைப்படுத்தல் முகாமியாளர் முகமது இஸ்திகார், மாணவ ஆலோசகர் ரியாஸ் மற்றும் சந்தைப்படுத்தல் அதிகாரி ஃபைசல், அதேபோல் நில்மாஸ் தொட்டிநில தயாரிப்பாளரான AJ கன்சியூமர் நிறுவனத்தின் முகாமைத்துவ பங்காளர் பஷீர் அகமட், அவருடைய புதல்வர் அபிப் ரஹ்மான், உத்தியோகஸ்தர் யூசுப் அவர்களுக்கும் இந்த வழி நன்றியை தெரிவித்து, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளரும் அனுராதபுர முஸ்லிம் வித்யாலயத்தின் உதவி அதிபர் அகமது நசீர் அவர்களுக்கும், நடுவர்களாக கடமையாற்றிய தர்ஷினி அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர் MF ரிஃபாஸ் அவர்களுக்கும், இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை நாடறிய செய்கின்ற ஊடகவியலாளர் அஷ்ரஃபே சமட், MKM அஸ்வர் மற்றும் இங்கே வருகின்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் அனைவருக்கும், கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய பாடசாலைகள் மாணவ மாணவிகள், பொறுப்பாசிரியர்கள், பயிற்றுவித்த ஆசிரியர்கள், மாணவ தலைவிகள், அதேபோல் சகல விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைத்தவர்கள், நிகழ்ச்சியினை நடத்திய குயிஸ் மாஸ்டர் இந்த பாடசாலை அதிபர் அல்ஹாஜ் ARM ஜிஃப்ரி சார், அதேபோல் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயில் M இல்யாஸ் அவர்களுக்கும், மண்டபத்தினை எமக்கு தந்த பாடசாலை அதிபர் மற்றும் உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யார் யாருக்கெல்லாம் நன்றி கூற மறந்துவிட்டோனோ என் அழைப்பினை ஏற்று வருகை தந்த பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள், அதே போன்று எமது வானொலி நேயர்கள் கூட இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்து, இதுவரை போட்டியில் பங்கு பற்றிய பாடசாலை மாணவ மாணவிகள், அனுப்பி வைத்த அவருடைய வழிநடத்திய அதிபர்கள், ஆசிரியர்கள், இன்றைய போட்டியில் வெற்றியீட்டிய பாடசாலை மாணவ மாணவிகள் அதிபர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, இந்த உம்முல் மலிகா மண்டபத்தினை தனது தாயின் நினைவாக 4 கோடி ரூபாய் செலவழித்து கட்டி முடித்து உங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்ற மர்ஜான் மற்றும் முஃபசிர் ஆஜியார் சகோதரர்கள் தாய் நினைவாக வழங்கியிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஒலிபரப்பு உதவியாளர் மரிக்கார் மற்றும் எமது ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர்கள் MM ஜஸ்மீன், நசார் கான், விளம்பர இணைப்பாளர் ரஸ்மி மௌலன் ஆகியோரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க, தமிழ் சபை பணிப்பாளர் R கணபதி பிள்ளை, தென்றல் பணிப்பாளர் R யோகராஜன் மற்றும் கட்டுப்பாட்டாளர் கலிஸ்டா லூகஸ் அனைவர்கள் சார்பிலும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக்குவதற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், அறிவுச் சுரங்கத்தின் அபிமானிகள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆய்போவன், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நேர்கள் இதுவரை களுத்துறை கம்பஹா மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே நடத்தப்பட்ட அறிவிச்சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சிகளின் 3வது தொகுப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அஹ்மத் எம் நசீர். விளை நிலத்தில் அமுதுண்ட வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நேர்கள் இதுவரை அறிவுச் சுரங்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம் இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் ஏ காதர்.